வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஜப்பானிய டே ட்ரேடரோட கதைய ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். பங்குச்சந்தை உலகத்துல இவரை ஒரு லெஜெண்டா பார்த்தாலும் இவரை பத்தி நிறைய மர்மங்கள் இருக்கு. நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த டாக்குமெண்ட்ரி குறிப்புகளை வச்சுதான் நாம இதை அலச போறோம். இவரோட புனைப்பெயரே ரொம்ப ஒரு மாதிரி விசித்திரமானது, பிப்ரியன். ஆமா, அந்த பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் இருக்கு. அதாவது ஜப்பானிய மொழியில பிபுரு அப்படின்னா பயந்த சுபாவம் உள்ளவர், ஒரு மாதிரி கோழைன்னு கூட சொல்லலாம். கோழையா? யோசிச்சு பாருங்க, பங்குச்சந்தை மாதிரி ஒரு களத்துல ஒரு கோழை எப்படி கடவுள்னு போற்றப்படுற அளவுக்கு உயர முடியும்? அதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. கரெக்ட். ஒரு பயந்த சுபாவம் கொண்ட நபர் எப்படி பங்குச்சந்தையின் கடவுள்னு கொண்டாடப்பட்டார்? அவர் என்ன உத்திகளை பயன்படுத்தினார்? அவரோட மனப்போராட்டங்கள், வெற்றிகளுக்கு பின்னாடி என்ன இருந்தது? எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போலாமா? ஓகே, பிப்ரியானோட கதைய 2000ஆம் வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அவர் அப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஜப்பான்ல அப்போ பொருளாதாரம் ரொம்ப மந்தமா இருந்துச்சு. ஆமா, படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு விதமான எதிர்காலத்தை பத்தின பயம் எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. அந்த சூழல்ல தான் அவர் 1999ல முதல்ல மெய்நிகர் வர்த்தகம், அதாவது வர்ச்சுவல் ட்ரேடிங்ல இறங்குறார். ஒரு 6 மாசம் அதுல பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் பெத்தவங்க கிட்ட கடன் வாங்கி நிஜ பணத்தோட முதல் முறையா ஒரு பங்க வாங்குறார். ஆரம்பத்துல அதிர்ஷ்டம் அவர் பக்கம் இருந்திருக்கு. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. அவரோட முதல் பெரிய அனுபவமே ஒரு படுதோல்விதான். ஓரிக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய கிரெடிட் நிறுவனத்தோட பங்குகள்ல முதலீடு செஞ்சாரு. ஆனா ஒரே மாசத்துல அந்த பங்கு 26.5% சரிஞ்சிடுச்சு. ஆமா, 26.5% சரிஞ்சிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு புதுசா ட்ரேட் பண்றவருக்கு இது எவ்வளவு பெரிய அடியா இருக்கும்னு. ஆனா அவரு சரிஞ்ச விலையில இன்னும் வாங்கினா விலை ஏறும்போது லாபம் பார்க்கலாம்னு நினைச்சிருக்கார். இதுதான் நிறைய புது முதலீட்டாளர்கள் செய்யற தப்பு. ஒரு பெரிய பிரபலமான நிறுவனத்தோட பங்கு விலை குறையும் போது இதை வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைப்பாங்க. ஆனா அது ஒரு மோசமான முடிவா அமைஞ்சது. ரொம்ப மோசமான முடிவு. அந்த பங்கு தொடர்ந்து சரிஞ்சு கடைசியில 76% வீழ்ச்சியை சந்திச்சது. 76%? ஆமா, கிட்டத்தட்ட 500,000 எண்களை இழந்தார். ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு தொடக்க நிலையாளருக்கு ஒரு பெரிய நம்பகமான நிறுவனத்துல முதலீடு செய்யறதான பாதுகாப்பான விஷயமா தோணும். அந்த பங்கு பூஜ்யத்துக்கு போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குமே. மிகச் சரியான கேள்வி. அதுதான் ஒரு விதமான மனமாயை. டூ பிக் டு ஃபெயில்னு நாமளே நினைச்சுப்போ. ஆனா பிப்ரியனுக்கு அந்த முதல் அடியிலேயே ஒரு முக்கியமான பாடம் கிடைச்சது. என்ன பாடம் அது? பங்குச்சந்தை ஒரு நிறுவனத்தோட புகழையோ அது எவ்வளவு பெரிய நிறுவனம்ங்கிறதையும் மதிக்காது. சப்ளை அண்ட் டிமாண்ட், அவ்வளோதான். ஒரு நிறுவனம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அதோட பங்கு மதிப்பு பூஜ்யத்துக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிற அந்த கடுமையான உண்மையை அவர் ரொம்ப சீக்கிரமே கத்துக்கிட்டார். அந்த அடிதான் அவரோட எதிர்கால ட்ரேடிங் ஸ்டைலையே மொத்தமா மாத்துச்சு. அந்த இழப்பு ஒரு பக்கம், வேலை கிடைக்காத விரக்தி இன்னொரு பக்கம். இது அவரை ஒரு விசித்திரமான முடிவெடுக்க வச்சிருக்கு. ஆமா, அதே நேரத்துல அவரோட வகுப்பு தோழர் ஒருத்தர் வேலை கிடைக்காததால தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவமும் அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு தொழில்முறை சூதாடியாக போகிறேன்னு முடிவு செஞ்சிருக்காரு. ஆமா, இனி யாருக்காகவும் வேலை செய்ய போறதில்ல, தனக்காக விளையாட போறேன்னு முடிவு பண்றார். இங்கேதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. என்னது? அப்போதான் அவருக்கு 2 சேனல் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் தளம் அறிமுகமாகுது. அது ஒரு அனாமதேய பொழுதுபோக்கு தளம். ஆனா அதுல பங்குச்சந்தைக்காக ஒரு தனிப்பகுதி இருந்துச்சு. ஓ, அங்கே அவரை போலவே எந்த பெரிய நிதி நிறுவன பின்னணியும் இல்லாத சாதாரண மக்கள் தங்களோட ட்ரேடிங் ஐடியாக்களை பகிர்ந்துகிட்டாங்க. முதல் முறையா அவர் தன்ன மாதிரி ஆட்களை அங்கதான் சந்திக்கிறார். அப்ப அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி. கரெக்ட். டிசம்பர் 2002 நடந்த அந்த தளத்தோட நேரடி சந்திப்பு அவர் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு. அங்கதான் அவரு CIS இன்னொரு புகழ்பெற்ற ட்ரேடரை முதல்ல சந்திக்கிறார். அது வரைக்கும் தனியா போராடிக்கிட்டு இருந்தவருக்கு முதல் முறையா ஒத்த எண்ணம் கொண்ட நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அது அவருக்கு ஒரு புது நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கு. இந்த அனுபவத்துக்கு பிறகுதான் பிப்ரியன் தன்னோட பயத்தை ஒரு பலவீனமா பார்க்காம அத ஒரு ஆயுதமா மாத்துறார். ஆமா, அவர் ஒரு புது தனித்துவமான உத்தி உருவாக்குறார். அதாவது நிறுவனத்தோட அடிப்படை வலிமை, அதோட லாப நஷ்ட கணக்குகள், நிர்வாகம் யாருன்னு எதையுமே பார்க்கறதில்ல. அப்போ எதை வச்சு ட்ரேட் பண்ணுவார்? பங்கோட விலை நகர்வு, பிரைஸ் மூவ்மெண்ட், அதை மட்டுமே கவனிக்க ஆரம்பிச்சார். அதாவது ஒரு நிறுவனம் நல்லதா கெட்டதாங்கிறத விட அதோட பங்கு விலை வேகமா ஏறுதா இறங்குதாங்கிறது தான் அவருக்கு முக்கியமா இருந்துச்சு. சரியா? மிகச்சரியா.
அவர் ரெண்டு எளிமையான கருவிகளை மட்டும்தான் பயன்படுத்தினார். ஒன்னு வால்யூம், அதாவது எவ்வளோ பேர் அந்த பங்கை வாங்குறாங்க விற்கிறாங்கங்கிற எண்ணிக்கை. ஓகே. இன்னொன்னு நகரும் சராசரிகள், மூவிங் ஆவரேஜஸ். இந்த மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் விளக்க முடியுமா? சிம்பிளா சொல்லணும்னா அது பங்கு விலையோட ஏற்ற இறக்கங்களை ஒரு மென்மையான கோடு மாதிரி காட்டி அதோட உண்மையான போக்க, அதாவது ட்ரெண்ட புரிஞ்சிக்க உதவும். குறிப்பா 5 நாள் சராசரி, 25 நாள் சராசரின்னு ரெண்டை மட்டும் பார்த்தார். ஓ, அப்போ குறுகிய காலத்துல சந்தையோட மனநிலை எப்படி இருக்கு, கொஞ்சம் நீண்ட காலத்துல எப்படி இருக்குங்கிறத ஒப்பிட்டு பார்க்கறார். அதேதான். அதுவும் இல்லாம குறைந்த மற்றும் நடுத்தர மூலதனம் கொண்ட அதிக விலை ஏற்ற இறக்கங்களை கொண்ட வளர்ந்து வரும் நிறுவனங்கள்ல மட்டும்தான் கவனம் செலுத்துவார். அவரோட அந்த பயந்த சுபாவத்தால ஒரு நாளுக்கு மேல பங்குகளை கையில வச்சுக்கவே மாட்டார். ஆமா, மார்ஜின் அல்லது ஷார்ட்டிங் மாதிரி அதிக ஆபத்துள்ள முறைகளை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார். இது முழுக்க முழுக்க அவரோட குணாதிசயத்தை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரேடிங் சிஸ்டம். மத்தவங்களுக்கு உதவுற ஒரு அண்ணனாவும் இருந்திருக்கார். ஆரம்பத்துல நஷ்டத்துல தடுமாறிக்கிட்டு இருந்த CIS மாதிரி ஆட்களுக்கு தன்னோட உத்திகளை கத்துக் கொடுத்திருக்காரு. ஆமா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரபலமான ட்ரேட் செஞ்சாங்க. அதுக்கு பேரு டாபிக்ஸ் ஆட் உத்தி. அது என்ன உத்தி? அதாவது ஜப்பானோட முக்கிய பங்குச்சந்தை குறியீடான டாபிக்ஸ்ல ஒரு புது பங்கு சேர்க்கப்பட போகுதுன்னு செய்தி வந்தா அந்த பங்கை முன்கூட்டியே வாங்குறது. ஏன்னா குறியீட்டுல சேர்த்ததுக்கு அப்புறம் பல பெரிய முதலீட்டு நிதிகள் தானாவே அந்த பங்கை வாங்க வேண்டியிருக்கும். அதனால அதோட விலை கண்டிப்பா ஏறும். ஓ, இத டைடோ ட்ரிங்கோங்கிற நிறுவன பங்குல அவங்க வெற்றிகரமா செஞ்சாங்க. ஆமா, அப்போ 2 பேரும் சேர்ந்து நல்ல வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு என்னமோ இது ரொம்ப நாள் நீடிச்சிருக்காதுன்னு தோணுது. நீங்க நினைச்சது சரிதான். இங்கதான் ஈகோவும் லட்சியமும் கதைக்குள்ள வருது. CISக்கு வெற்றி தலைக்கேறுது. அவர் பிப்ரியனை விட பெரிய ட்ரேடரான UAOங்கிறவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். அதோட நிக்காம தனக்கு வழிகாட்டியா இருந்த பிப்ரியனை பொது வெளியில கேலி செய்ய ஆரம்பிக்கிறார். நான் உன்னை சீக்கிரமே மிஞ்சிடுவேன்னு ஒரு போட்டியையே உருவாக்குறார். இந்த போட்டி தான் பிப்ரியனோட புகழ்பெற்ற எமர்ஜிங் ஷாட்கன் உத்திய உருவாக்க தூண்டியிருக்கு. அந்த பேரே அதிரடியா இருக்கே. அதோட செயல்பாடும் அப்படித்தான். முதல்ல வளர்ந்து வரும் சந்தை குறியீடுகள்ல எமர்ஜிங் இண்டெக்ஸ்ல ஒரு கிராஸ், அதாவது 5 நாள் மூவிங் ஆவரேஜ் 25 நாள் மூவிங் ஆவரேஜ கடந்து மேல போறதுக்காக காத்திருப்பார். அது ஒரு பாசிட்டிவ் சிக்னல். கரெக்ட். ஒரு நிமிஷம், ஒரே நேரத்துல 10 பங்குகளை வாங்குறதா? இது ஒரு உத்தியை விட கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வலைய வீசி ஏதாவது சிக்குமானு பாக்குற மாதிரி இல்லையா? இது எப்படி சூதாட்டம் இல்லாம போகும்? இதுதான் அந்த உத்தியோட புத்திசாலித்தனம். அது ஒரு விதமான சூதாட்டம் தான், ஆனா அது கணக்கிடப்பட்ட சூதாட்டம். அந்த கிராஸ் உருவான 5 நிமிஷத்துக்குள்ள வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த சுமார் 10 பங்குகளை ஒரே நேரத்துல வாங்குவார். ஷாட்கன்ல உருண்டு புண்டுகள் செதற மாதிரி. அதனாலதான் அந்த பேரு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, வாங்கின விலைக்கு மிக அருகிலே ஒரு இறுக்கமான ஸ்டாப் லாஸ் வச்சிடுவார். ஓ, அப்ப நஷ்டம் வந்தா ரொம்ப சின்னதா இருக்கும். கரெக்ட். 10ல 8 இல்ல 9 பங்குகள் அந்த ஸ்டாப் லாஸை தொட்டு சின்ன நஷ்டத்துல வெளியேறினாலும் பரவாயில்ல. அவருக்கு தேவை 1 இல்ல 2 பங்குகள் மட்டும் பெரிய லாபத்தை கொடுத்தா போதும். அந்த ஒரு பெரிய லாபம் மத்த எல்லா சின்ன நஷ்டங்களையும் ஈடுகட்டி மொத்த ட்ரேடையும் லாபகரமா மாத்திடும். அவர் ஒவ்வொரு பங்குலையும் ஜெயிக்க முயற்சிக்கல, ஆனா ஜெயிக்கிற பங்குகள்ல ரொம்ப பெருசா ஜெயிக்கணும்னு நினைச்சார். பல சின்ன தோல்விகளை ஏத்துக்கிட்டு சில பெரிய வெற்றிகளுக்காக காத்திருப்பது. இது சுவாரஸ்யமா இருக்கு. 2003 கோடையில நடந்த இந்த போட்டியில பிப்ரியன் தன்னோட ஷாட்கன் உத்தி மூலமா CSIய தோற்கடிச்சு தன்னோட திறமைய நிரூபிச்சிருக்கார். ஆனா வெற்றி நிரந்தரம் இல்லையே. இல்ல, பிப்ரியனுக்கு புது சவால்கள் காத்துக்கிட்டு இருந்துச்சு. BNFன்னு ஒரு மாபெரும் ட்ரேடர் ஒரு பக்கம், சந்தையோட தன்மையே மொத்தமா மாறினது இன்னொரு பக்கம். ஆமா, அது வரைக்கும் ஏறுமுகமா இல்ல இறங்குமுகமா இருந்த சந்தை எந்த பக்கமும் போகாம ஒரு மந்தமான நிலைக்கு லேம் மார்க்கெட்க்கு போயிடுச்சு. இந்த மந்தமான பக்காவாட்ல நகரும் சந்தையில பிப்ரியனோட ஷாட்கன் உத்தி வேலை செய்யல. ஏன்னா அந்த உத்திக்கு சந்தையோட தெளிவான ஒரு வழி பயணம் தேவைப்பட்டது. சந்தைக்கு ஒரு திசை இல்லாதப்போ அவரோட துப்பாட்டியிலிருந்து குண்டுகள் வராம போயிடுச்சு. அதே நேரத்துல CIS BNF மாதிரி ட்ரேடர்ஸ் புது சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டு லாபம் பார்த்தாங்க. அழுத்தம், விரக்தி, கூடவே தன்னோட ஈகோ, இதனால அவரால மத்தவங்களோட ஆலோசனைகளை கேட்க முடியல. CIS கூட சண்டை பெருசாகுது. நான் இல்லைன்னா நீ சந்தை விட்டே போயிருப்பேன்னு பிப்ரியன் கோபத்துல கத்த அவங்க நட்பு முறிஞ்சிடுது. கடைசியா மார்ச் 2005ல மன அழுத்தத்தோட உச்சத்துல இருந்த அவர் ட்ரேடிங்கை விட்டு விலகுற முடிவை எடுக்கிறார். இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய சோகம். ஏன்? அவர் ட்ரேடிங்கை விட்ட சில மாசங்கள்லயே ஜப்பானிய பங்குச்சந்தை அதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஏற்றத்தை சந்திக்குது. அது ஒரு பொற்காலம்.
ஐயோ! அந்த காலகட்டத்துல அவரோட போட்டியாளர்களான சிஐஎஸும் பிஎன்எஃப்பும் பில்லியன் கணக்குல சம்பாரிச்சாங்க. சிஐஎஸ் தன்னோட சொத்து மதிப்பை 300 மில்லியனிலிருந்து 3 பில்லியன் எண்களாகவும் பிஎன்எஃப் 1 பில்லியனிலிருந்து 10 பில்லியன் எண்களாகவும் உயர்த்தினாங்க. ஆனா பிப்ரியன் 400 மில்லியன்லயே தேங்கி நின்னுட்டார். டைமிங் இஸ் எவ்ரிதிங் இல்லையா? சில காலம் ஓய்வெடுத்து தன்னோட பொழுதுபோக்குகள்ல கவனம் செலுத்தினதுக்கு அப்புறம் பிப்ரியன் மறுபடியும் ட்ரேடிங்க்கு திரும்புறாரு. குடியிருப்ப 70 மில்லியன் யென் ரொக்கமா வாங்குறாரு. இனி அடிப்படை தேவைகளுக்கு பயப்பட வேண்டாங்கிற தைரியத்தோட களமிறங்குறாரு. ஆனா சூழல் இன்னும் கடினமா இருந்துச்சு. ஆமா, லைவ் டோர் ஷாக் அப்படிங்கிற ஒரு பெரிய நிதி மோசடி நிகழ்வு நடந்திருந்தது. ஓ, அந்த பெரிய இன்டர்நெட் கம்பெனி தானே? அதேதான். லைவ் டோர் ஜப்பானோட வளர்ந்து வந்த ஒரு சூப்பர் ஸ்டார் இன்டர்நெட் நிறுவனம். அதுல பெரிய கணக்கு மோசடி நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் அது ஜப்பானோட என்ரான் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ முதலீட்டாளர்களுக்கு வளர்ந்து வரும் சந்தைகள் மேல இருந்த மொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அதுதான் ஃபிப்ரியனோட கோட்டை. அவர் திரும்ப வந்த நேரம் இன்னும் மோசமா இருந்திருக்கு. அப்புறம் பல மாசங்கள் அவர் போராடுறார், 2 சேனல்ல கேளிகளை எதிர்கொள்றார், மனரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறார். ஒரு கட்டத்துல பால்கனியிலிருந்து குதிச்சிடலாமான்னு கூட நினைச்சதா குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் நடந்ததுதான் வரலாறு. செப்டம்பர் அக்டோபர் 2007. ஆமா, சரியான வாய்ப்புக்காக மாசக்கணக்குல காத்திருந்த அவர் சந்தையில ஒரு கோல்டன் கிராஸ் உருவானதை பார்க்கறார். அதுதான் அவர் எதிர்பார்த்த சமிக்ஞம். இந்த கோல்டன் கிராஸ் அப்படின்னா என்ன? கோல்டன் கிராஸ்ங்கிறது டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு கிளாசிக் வாங்கு சிக்னல். நம்ம முன்னாடி பேசுனோமே, அந்த குறுகிய கால 5 நாள் சராசரி விலைக்கோடு நீண்ட கால 25 நாள் சராசரி விலைக்கோட்டை தாண்டி மேல போறதுதான் கோல்டன் கிராஸ். ஓ, இது சந்தையோட வேகம், அதாவது மொமெண்டம் இப்போ மேல்நோக்கி திரும்புது, ஒரு புது ஏற்றம் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு வலுவான அறிகுறி. பிப்ரியன மாதிரி ஒரு ட்ரெண்ட பின்பற்றவருக்கு இதுதான் அவர் காத்திருந்த பச்சைக்கொடி. தன்னோட எமர்ஜிங் ஷாட்கன் உத்தியை மிக துல்லியமா செயல்படுத்தினார். வெறும் 2 மாசத்துல 72 மில்லியன் யென் மூலதனத்தை 204 மில்லியன் யென்ன மாத்தினார். கிட்டத்தட்ட 3 மடங்கு. வாவ்! கேலி செய்யப்பட்டு தொழிலை விட்டு வெளியேற நிலைமைக்கு போன ஒருத்தர் 2 மாசத்துல தன்னோட பணத்தை 3 மடங்காக்குறாருனா இது வெறும் கம்பேக் இல்ல, இது ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கு. இதை விட ஒரு சரியான கிராண்ட் கம்பேக் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவரோட ட்ரேடிங் முடிவுகளை தன்னோட வலைப்பதிவுல பதிவிட்டார். யூடியூப் சேனல்ல அவரை கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்போ அவரோட புகழ பாட ஆரம்பிச்சாங்க. இந்த அசாதாரணமான செயல்தான் அவரை வளர்ந்து வரும் சந்தைகளின் கடவுள் அப்படிங்கிற ஜாம்பவான் நிலைக்கு உயர்த்தியது. இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு பிப்ரியான் 2008ல சந்தை முடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பொது வாழ்க்கையிலிருந்து மொத்தமா மறைஞ்சிட்டார். ஆமா, அதுக்கப்புறம் அவரை பத்தி பெரிசா எந்த தகவலும் இல்ல. அப்போ கதை முடிஞ்சுதா? ஒரு சின்ன தகவல் மட்டும் பிற்காலத்துல வெளியாச்சு. அவரோட பழைய போட்டியாளரான சிஐஎஸ் ஒரு கேசினோவை தொடங்கினப்போ பிப்ரியன் அதுல ஒரு முதலீட்டாளராகவும் தலைவராகவும் இருந்திருக்கார். அப்படியா? ஆமா, ஆன்லைன்ல எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் நிஜத்துல அவங்க நண்பர்களாவே இருந்திருக்காங்க. 2019ல அவரோட சொத்து மதிப்பு சில பில்லியன் எண்கள், அதாவது சுமார் 21 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலன்னு மதிப்பிடப்பட்டுச்சு. பிப்ரியனோட கதை பங்கு சந்தைய பத்தினது மட்டும் அல்ல, ஒரு மனுஷனோட மிகப்பெரிய பலவீனமா கருணப்பட்ட பயம் எப்படி அவனோட மிகப்பெரிய பலமா மாறுச்சுங்கிறத பத்தினது. அவர் லாப நஷ்ட கணக்குகளை நம்பல, நிறுவனத்தோட தலைவர்களை நம்பல, சந்தை நிபுணர்களை நம்பல. அவர் நம்பினது விலை நகர்வை மட்டும்தான். அவர் தன்னோட சொந்த மனநிலையை சுத்தி ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை உருவாக்கினார். சரி, உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க. தன்னோட மாபெரும் வெற்றிக்கு பிறகு உச்சத்துல இருக்கும்போதே பிப்ரியன் ஓய்வு பெற்றார். பெரும்பாலானவங்க இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கத்தான் முயற்சிப்பாங்க. ஆனா அவர் தன்னோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு விலகிச் செல்ல எடுத்த அந்த முடிவு, அவர் உண்மையில எதை தேடிக்கிட்டு இருந்தாருங்கிறத பத்தி நமக்கு என்ன சொல்லுது? அது பணமா இல்ல வேற ஏதாவது ஒண்ணா?